இல்லை என்றால் வாழ்வில் எழுச்சி இல்லை. என்னை நீ பிரிந்தால் இருளில் வாடிடுவே. பொழுது சாய்கின்றது, இந்த நாளும் முடிகின்றது. வழியிலே சோர்ந்து விழுந்திடாமல் எனது ஆற்றலை புதுப்பித்திடு. என்னோடு தான், என்னோடு தான், என்னோடு தான் ஆண்டவரே. ஒரு கணமேலும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே. உம்மை நான் பிரிந்து சென்றால் என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. குற்றம் மிகுந்த ஆரோக்கியத்தாயவனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆரோக்கியமே, என் குரல் கேட்கிறது. தேவனே, அனுதினமும் பிரார்த்தனையோடு துவக்க ஜெபம். வணக்கத்துக்குரிய தாயே, எம் அரசியே, எம் ஆதரவும் சக்தி நீரே, சிவாஜி நகரில் உள்ள இந்த நகரத்தில் எங்கள் ஆரோக்கிய தாயாக காட்சி தந்து எண்ணற்ற வரங்களை அள்ளி தருகிறே. இரக்கத்தின் தாயாக நோயுற்றவருக்கு குணமளிப்பவராக, துன்புறுவோரை தேற்றுபவராக, பாவிகளை கலைக்குதல் தருபவராக விளங்குகின்றேன். உனது திருவரும் முழங்காலிட்டு பணிகின்ற என்னை கருணையுடன் பாரும். எனது வாழ்வில் நிகழும் ஆபத்து விபத்துகளை உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் நான் பத்திரமாக கடந்து செல்லவும், விண்ணகத்தில் முடிவற்ற மகிழ்வுக்கு வந்து சேரவும் எனக்கு உதவி புரியும். ஆமென். நவநாள் ஜெபவேண்டுதல். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். இதுவரை நீர் என் மீது பொழிந்த அனைத்து வரங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். உம் மீது முழு நம்பிக்கையோடு நாளை வருவதற்கும் என்னை உமது அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது பாதுகாவலை வைத்தருளும். சோதனைகளிலிருந்து என்னை விடுவித்து பாவத்தில் விழுந்து விடாமல் பாதுகாத்தருளும். துயரங்களில் எனக்கு ஆறுதலித்து துன்ப நேரத்தில் எனக்கு துணையாக மாறும். இரக்கத்தின் தாயே, நான் கேட்பதற்கு முன்பாகவே எனது தேவைகளை நீர் அறிந்தவராக எனக்கு என்று உதவி செய்ய காத்திருக்கின்றீர். இந்த நம்பிக்கையோடு இப்போது என் வேண்டுதல்களை உமது திருமண் எடுத்து சொல்கிறேன். இந்த நேரத்தில் அனைவரும் நம்முடைய தேவைகளுக்காக
அன்னை மரியாள் வழியாக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறுதி எல்லா வேண்டுதல்களுக்காகவும் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரையை பேசும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு இறை மக்களே, இன்று தாய் திருச்சபையோடு இணைந்து புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு திருத்துதர்களுடைய திருவிழாவை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசு மிக அதிகமாக அன்பு செய்து தேர்ந்தெடுத்த திருத்துதர்களில் இவர்களும் பங்கெடுக்கின்றார்கள். இறைமகன் இயேசுடைய பணி வாழ்விலும் அவருடைய எல்லா நேரங்களிலும் இறைமகன் இயேசுவோடு இவர்கள் இருந்து இறைமகன் இயேசுவுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக தங்களுடைய வாழ்வை இழக்கின்ற தருவாயில் கூட இறை வார்த்தைக்கு அவர்கள் சான்று பகர்ந்தார்கள். இரத்தம் சிந்தி தங்களுடைய வாழ்வை பலியாக கொடுக்கின்ற வரையிலும் இறைவனோடு அவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். எனவேதான் இன்று தாய் திருச்சபையானது அவர்களுக்கு இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றது. என்பவைக்கு சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கிறிஸ்துவனுடைய நற்செய்தி நாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்துவனுடைய நற்செய்திக்கு நாம் செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வாக நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோமா? இதோ இந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்து இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கின்றது. நம்முடைய குற்றங்கள், குறைகள், நம்முடைய பலவீனம், நற்செய்தி நம்முடைய வாழ்வின் வழியாக பறைசாற்றாமல் இருந்த நேரங்கள் அனைத்து நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் முழு மனதோடு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவம் என்பன செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இளம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலையை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆட்சி
இறைவா திருத்துதர்களான பிலிப்பு யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவாம் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய உம்முடைய திருமகனின் பாடுகளினாலும் உயிர்வினால பங்கு பெற்று இன்று உம்மை காணும் பேச்சையடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு
ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உதிர மகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோபு அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றது. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதருக்கும் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அதன் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி வழங்குகின்றது. பல்லவி. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரைக்கும் எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. உலகெங்கும் சென்று அடைகின்றது. உலகெங்கும் சென்று அடைகின்றது. Hallelujah.
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராம். தூய யோவானுடைய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையுடன் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான இரண்டுக்கிறைய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையின் அன்பு இறை மக்களே, அனைவரும் கண்களை மூடி இறைவனிடத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த இறை சமூகத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இந்த நாளை கொடுத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த திருப்பலியிலேயே பங்கெடுப்பதற்காக இந்த மாபெரும் வாய்ப்பை இறைவன் நமக்கு நிறைவாக கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி, மீண்டும் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நாம் ஆரம்பிப்பதற்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைமகன் இயேசு நம்மை தொடர்ந்து வழிநடத்தும்படியாகவும், அவருடைய பாதைகளையே நாம் பயணிப்பதற்காகவும், அவருடைய இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதற்காகவும், இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்காகவும் இந்த நேரத்திலேயே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எனவே இன்றைய புனிதர்கள் யாக்கோபு பிலிப்பு வழியாக இறைவனிடத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒரு செல்வந்தர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே
அங்கே ஒரு ஏழை குப்பை தொட்டியிலிருந்து குப்பைகளை பொறுக்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த குப்பையில் என்ன இருக்கின்றது, எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்று எண்ணிக்கொண்டு அந்த குப்பை தொட்டியிலிருந்து தன்னுடைய உணவை அவர் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த செல்வந்தர் இவனை பார்த்து, ஆண்டவரே, இப்படி ஒரு ஏழையாக எனக்கு நீ உயிர் கொடுக்கவில்லையே என்று நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான். இந்த ஏழை குப்பை தொட்டியிலேயே உணவை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு அருகிலேயே ஒரு நபர் ஆடை இல்லாமலே அங்கே இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். அவனை அவன் பார்த்து, ஆண்டவரே, எனக்கு இந்த நேரத்தில் நீ உணவு கொடுத்திருக்கின்றீரே, ஆடையை எனக்கு கொடுத்திருக்கின்றீரே என்று இந்த ஏழை இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான். இந்த ஆடை இல்லாமல் அங்கு இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தவன் ஒரு விபத்திலேயே சிக்கிக்கொண்ட ஒரு நபரை பார்க்கின்றான். அவனுடைய உடல் முழுவதும் இரத்தமாக பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே நினைத்துக் கொள்ளுகின்றான், எனக்கு இறைவன் இந்த உடலை கொடுத்தமைக்காக, இந்த வாழ்வை கொடுத்தமைக்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இவனை போன்று நம் விபத்திலேயே சிக்கி அடிபடவில்லையே, மருத்துவமனைக்கு செல்லவில்லையே என்று இறைவனுக்கு அவன் நன்றி செலுத்துகின்றான். இந்த விபத்திலேயே சிக்கிய நபர் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு நபர் இழந்து பிண வைக்கின்ற அறைக்கு அந்த நபரையை அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். 4 வீல் அந்த வாகனத்திலே வைத்து அழைத்து செல்கின்றார்கள். அந்த நேரத்திலேயே விபத்திலேயே சிக்கியவன் நினைத்துக் கொள்ளுகின்றான், என்னுடைய உயிர் இன்னும் இருக்கின்றது. நான் விபத்திலே அடிபட்டாலும் ரத்த சிந்தினாலும் என்னுடைய உயிருக்கு நான் போராடி கொண்டிருக்கின்றேன். அவனை கொண்டு நான் இறந்து அந்த இறந்த உடலை அவர்கள் எடுத்து செல்லவில்லை என்று நினைத்து பார்த்து இந்த விபத்திலேயே சிக்கியவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான். இறந்து மருத்துவமனையிலேயே இறந்த அறைக்கு செல்லப்பட்ட நபர் எதுவுமே செல்லாமல் இறைவனிடத்திலேயே செல்லுகின்றான். அவனால் எதையுமே சொல்ல முடியவில்லை, அங்கும் இங்கும் பார்க்க முடியவில்லை, சகோதரர்களை பார்க்க முடியவில்லை, சகோதரிகளை பார்க்க முடியவில்லை. அங்கே நிற்கின்றவர்கள் யாரையுமே பார்க்க முடியாத நேரத்திலேயே தன்னுடைய உயிர் பிரிந்து விட்டதே. யாருக்கு அவன் நன்றி செலுத்துவான்? யாருக்குமே நன்றி செலுத்தாமல் இறைவனிடத்திலேயே அவன் தஞ்சம் புகழ்கின்றான். பிரியமானவர்களே, இறந்தவனால் இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. உயிர் இருக்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியும். உயிரோடு வாழ்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனை நினைத்து பார்க்க முடியும். இறை அனுபவத்தை பெற முடியும், மனித அனுபவத்தை பெற முடியும், வாழ்வினுடைய தத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். மறந்து விடாதீர்கள். எனவேதான் திருப்பாடல் 107 1ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது, இறைவனை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்து. இடைவிடாமல் இறைவனை நினைத்து பார்த்து நன்றி செலுத்து. வேற எதுக்குமே இறைவன் உன்னை எதிர்பார்க்கவில்லை. உன்னிடத்தில் அவர் பணத்தையோ செல்வத்தையோ பொருளையோ உன்னுடைய குடும்பத்தையோ உன்னுடைய உறவினர்களையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. மாறாக இறைவனை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்து. அவர் செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான செயல்களை, இந்த அற்புதத்தை இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதே, உன்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றதை இதை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்து. மீண்டும் திருப்பாடல் 37:4 நாம் வாசிக்கின்றோம், இறைவனை எல்லா நேரத்திலும் உன்னுடைய வாழ்வை நினைத்துக் கொள். நீ நினைத்ததை இறைவன் உனக்கு செய்து கொடுப்பார். இறைவனை எல்லா நேரத்திலும் நினைத்துக் கொள். நீ நினைத்ததை இறைவன் உனக்கு செய்து கொடுப்பார். அதுதான் இறைவன். மனிதனால் இயலாததை இறைவன் செய்து கொடுக்கின்றனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவனுக்கு நன்றி செலுத்த அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் அதற்கு முன்னதாக நாம் நன்றி செலுத்தோம். இறந்த பின்பு நன்றி செலுத்த முடியாது.
இறந்த பின்பு இறைவனையும் பார்க்க முடியாது, கண்கூட பார்க்க முடியாது. ஆனால் நாம் விண்ணகத்திலே பார்க்கின்றோம், இங்கே பார்க்க முடியும். மனிதர்களையும் பார்க்க முடியாது. ஆனால் இறைவனோடு நாம் இருந்து வாழுகின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்து. செத்த பின்பு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே 3 சொற்களின் படியாக உங்களுக்கு மறைவுரை ஆற்ற ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக வழி. வழி அப்படின்னா நம் அனைவருக்குமே தெரியும். வழின்னா என்ன இல்லையா? ஆண்டவருடைய வழின்னா என்னுடைய வாழ்வுக்கு என்ன? நானே வழி என்று சொன்னாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதையிலே நாம் நடந்து செல்ல வேண்டும், அவருடைய வழியிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். அவருடைய பாதை சுவடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் செய்து கொண்ட அனைத்து பணியுமே இந்த வழியில் பதிந்திருக்கிறது, மறந்து விடாதீர்கள். அதுக்குதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்றது, நானே வழி, என்னுடைய வழியினை பயணி, என்னுடைய வழியை விட்டு எங்கேயும் கடந்து செல்லாதே, என்னுடைய வழி உனக்கு வாழ்வு கொடுக்கும், என்னை நீ பின்தொடர்ந்து வா என்று இறைவன் சொல்லுகின்றார். இரண்டாவதாக உண்மை. ஆண்டவரே உண்மையாக இருக்கிறார், ஆண்டவரே உண்மையாக இருக்கிறார் என்று உண்மைக்காக சாதி பெறுவதற்கு வந்து இறைமகன் இயேசுவை ஒரு குற்றமும் செய்யாதவரை சிலுவையில் அறைந்தார்கள், சாட்டையில் அடித்தார்கள், உயிர் அவரை தியாகம் செய்தார்கள். பாருங்க, அதே உண்மையை நாம் இன்று பறைசாற்ற வேண்டும். அதே உண்மையான மறைபொருளை நாம் பிறருக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுக்குதான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுகிறார் அல்லவா, நீ உண்மைக்கு சான்று பகரு, நீங்க சொன்னதே எனக்கு உண்மை, என்னுடைய தந்தை எனக்கு சான்று பகருகின்றார், நான் தந்தைக்கு சான்று பகருகின்றேன், நீங்களும் நானும் இறைவனுக்கு சான்று பகர்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். மறந்து விடாதீர்கள், இறைவன் நமக்கு தஞ்சம், இறைவன் நம்முடைய வாழ்வுக்கு துணையாக இருக்கிறார். அதே ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார். உண்மைக்கு இவ்வளவு வலி என்றால் பாவம் செய்து உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அடி இல்லையா? ஆண்டவர் உண்மையா இருந்தார், அவருக்கே எவ்வளவு அடி பாருங்க, சாட்டைகள் அடி, அவருடைய உடலடிக்கின்ற ரத்தங்களால கும்பர அடித்தாங்கல்ல, சிலுவையில உயிரை விட்டாரு, உண்மைக்காக தானே உயிரை விடுத்தாரு. அவருக்கே அப்படிப்பட்ட அடி என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அடி காத்திருக்கின்றது எண்ணி பாருங்கள். மூன்றாவதாக வாழ்வு. ஆண்டவர் சொல்ற, நானே உன்னுடைய வாழ்வு. இறைமகன் இயேசு நம்முடைய வாழ்வை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்திருக்கிறார், வேற எதுவுமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வினுடைய அடித்தல், ஒரு வாழ்வு அவர்தான் நமக்கு கொடுத்தார். உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு தெரியாதா உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று? உயிரை கொடுத்தாரே, பிச்சையாக கொடுத்த அந்த உயிருக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தெரியாதா? ஏன் இப்படிப்பட்ட போட்டி நிறைந்த உலகத்திலேயே நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்றோம்? பிரியமானவர்களே, இவை அனைத்துமே ஆண்டவர் நமக்கு என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம். நானே வாழ்வு, நானே உண்மை, நானே வழிகாட்டி என்று சொன்ன இறைமகன் இயேசு இன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்பது என்ன? நீங்கள் ஒரு தந்தையாக ஒரு தாயாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வழிகாட்டினீர்களா? நீங்கள் உண்மையாக இருந்தீர்களா? உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் மீட்பு பாதையிலே பயணிக்க செய்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது எத்தனை பெற்றோர்கள் என்னுடைய குழந்தையை நான் நல்ல முறையில் வளர்த்தேன், என்னுடைய குழந்தை நன்றாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது, உண்மைக்கு இன்றைக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய குழந்தைக்கு நான் ஒரு வழிகாட்டி, என்னுடைய குழந்தைக்கு நான் ஒரு வாழ்வை கொடுத்துக்கிறேன் என்று எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இன்னும் வேணும், என்னுடைய குழந்தைகளும் நிறைய சம்பாதிக்கணும் இருக்கிறோம். எந்த பெற்றோர்கள் குழந்தைக்கு வழிகாட்டு? இன்றைய காலத்திலேயே குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொன்னால் குழந்தைகளுக்கு பிடிக்காது, குழந்தைகள் ஒத்துக்கொள்வதில்லை, பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு செவிகொடுப்பதில்லை, பெற்றோர்களை மதிப்பது கிடையாது, தலைகீழா போய்விட்டது. எப்படி வாழ்வது? இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் வாழ்வினுடைய இயல்பு, இதுதான் வாழ்வினுடைய இயல்பு. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நான் இன்று உண்மைக்கு சார்ந்து பகர வேண்டும், நான் இன்று ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், நான் பிறருக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும். இதுதான், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது.
நாம் இருக்கின்ற பொழுது நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம், மறந்து விடாதீர்கள். எல்லா நேரத்திலும் நம்ம சொல்லிக்கிட்டவே அன்னை எனக்கு ஒரு வழிகாட்டி, அன்னை எனக்கு ஒரு வழிகாட்டி என்று சொல்லுகின்ற பொழுது அன்னையை போல் நாம் இருக்கின்றோமா? அன்னையை தேடி வருகின்றோமே, எனக்கு அன்னை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றால், எனக்கு ஒரு வழிகாட்டி இறைவன் இயேசுவிடம் இருந்து அன்னை எனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றவே, அன்னையை போன்று அன்னையிடம் இருந்து 1% நீங்கள் நான் கற்றுக்கொள்கின்றோம். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. புனித டோமினிக் பல அடிக்கடி சொல்றாரு, என்னன்னா நீங்க ஜெபமால சொல்லுங்க, அன்னையுடைய அருகில போகீங்க, அன்னை உங்களை இறைவனுக்கு முன்பாக நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேற எதுவுமே சொல்லுங்க. அதுதான் இந்த மாதம் முழுவதும் நீங்க ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட கருத்துக்களுக்காக ஜெபியுங்கள். உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க, திருவிவிலியத்தை எடுத்து படிங்க. அது ஒரு தெவிட்டாத இன்பம், தெவிட்டாத இன்பம். திருவிவிலியத்தை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அது ஒரு தெவிட்டாத இன்பம் அப்படின்னு. என்னது? எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுல நமக்கு நிறைய கற்றெடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு பதிலா குமுதம் போக்கு, குங்குமம் போக்கு, இல்லையா, நிறைய புக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா என்ன கிடைக்கும்? குடும்பத்துல அடிதான், உததான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்கும். பைபிள் எடுத்து படிங்க. அன்னை இடத்துல ஜெபமாலை சொல்லுங்க, அன்னை உங்களை சுமந்து கொண்டு இறைவனிடத்தில் சேர்ப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கின்ற பொழுது இறைவனை நினைத்து பாருங்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், தொடர்ந்து நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய நன்றி விண்ணகத்திலே பதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக மாறும். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்மை படைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இறைவன் நமக்கு வழிகாட்டியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் இருக்கின்றான். எனவே நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை, எமது பேராயர், ஏழை ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசி மண்ணில் பரவ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசியும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சமூக நலனில் அக்கறையும் பொறுப்பும் மிக்கவர்களாக தன்னலமின்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வறுமையில் வாடுவோர், ஆதரவின்றி தவிப்போர், நம்பிக்கை இழந்து நிற்போர், முதுமையில் துவண்டிருப்போர், துன்பத்தில் வெறுமையில் தனிமையில் துயருவோர் அனைவரையும் நீர் அரவணைத்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். தமது வேதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் மன வலிமை அவர்களுக்கு தந்து உமது அருட்கரத்தால் அவர்களை தொட்டு குணமாக்கி உமது அன்பிலும் அருளிலும் நிறைவு பெற செய்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், இந்த நாளால் பலியில் திருப்பலியில் பங்கு பெறுகின்றவர்கள், எமது பங்கு மக்கள் அனைவரும் தாம் கேட்பவை அனைத்தையும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக பெற்று நிறைவுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக அனைவரும் கண்களை மூடி கைகளை கூப்பி இறைவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இடம் கொடுத்து இந்த நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இன்று மூலம் உள்ள தந்தையே, உமது ஒரே திருமகனே தம் உதரத்தில் ஈன்றெடுத்த புனித கனிமரியா எங்கள் ஆரோக்கிய தாயின் வழியாக நாங்கள் செலுத்தும் இந்த மன்றாட்டுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். மேலும் எத்தனையோ விண்ணப்பங்கள் எங்களுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கின்றன, எங்களால் எடுத்து சொல்ல முடியவில்லை.
அன்பாண்டவரே, நீரே உம்முடைய பிள்ளைகளுடைய குரலுக்கு செவி கொடுத்தருளும். வார்த்தையினால் அல்ல, உள்ளத்திலிருந்து வருகின்ற வார்த்தையினால் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீரே ஏற்றுக்கொண்டு மாசற்ற குழந்தைகளாகவும் உண்மைக்கு சான்று பகருகின்றவர்களாகவும் வாழ்வு பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க நீரே துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றுதகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்துதர்களான பிலிப்பை யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள்வீராக. ஏகனாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் இந்நாளுமே விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேற்கொரிய செயலுமாகும். ஈரஞ்சாலும் அது திருகவை
உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் என் மண்டலத்தில் விளங்கவும் எங்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்கின்றீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானக தூதர்களின் அணிகள் அனைவருடன் சேர்ந்து இதையே பற்றுதலோடு மதிப்புகளை பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளங்கனிந்து தம்மையே கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுகள் மரித்த கிறிஸ்து
தீர்க்க மீண்டும் வருவார். Hallelujah. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயர்வினை நிறைவு புரிந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்க கிணத்தை உமக்கு ஒப்படைக்கின்றோம். முதல்வரின் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவை திருவுடல் விழுந்ததில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவேற்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் பெற்ற துணை ஆயர்கள் எல்லா திருநிலையினர் இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறபடி அன்பு இறை மக்கள் இவர்கள் அனைவரையும் நீரை நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய பணிக்கு இவர்கள் நன்றி உணர்வோடு புரிந்து கொண்டு வாழ அருள் புரிவீராக. மேலும் வீட்டில் எதிர்கொள்ளும் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து எமது திருமக ஒளியினுள் ஏற்று அருள். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கடவு சுசேபர் புனித திருத்துதர்கள், நம்முடைய பேராலயத்தின் பாதுகாவலே ஆரோக்கிய அன்னை புனித யாக்கோபு, புனித பிலிப்பு, புனித அந்தோனியார், புனித தேவசகாய பிள்ளை, புனித அன்னை தெரசம்மாள், புனித பிரகாசியம்மாள், புனித மைக்கேல், புனித கபிரியல், புனித ரஃபேல், புனித பெனடிக்ட் இவ்விலையில் நமக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று முதல்வர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றி வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நமது வாழ்வின் கடமைகளை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு பொறுப்புடன் வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கு மேலாக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை விசுவாசத்தை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள விண்ணுகள் தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் நம்பிவது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுதலும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின்
நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்று அந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சபை, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம்முடைய வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்வை பலியாக கொடுத்து தன்னுடைய உடலினாலும் இரத்தத்தினாலும் நம் அனைவரையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இணைத்து அவருடைய அன்பு உறவிலேயே என்று சங்கமிப்பதற்காக அழைப்பு கொடுக்கின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இந்த விருதுக்கு அழைக்கப்பெற்று நம் அனைவரும் பெயர் பெற்று பிரியமானவர்களை, இப்பொழுது வழங்கப்படுகிற இந்த நற்கருணை பவனில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வேறு மதத்தினர் சபையில் தயவு செய்து அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருவுணவா எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருத்ததர்களான பிலிப்பி யாக்கோபாகியோர் நாங்களும் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அமர்ந்து கொள்வோம். அறிவிப்புகள். இன்று திருத்ததர்களான புனித பிலிப்பு மற்றும் யாக்கோபின் விழா. உங்கள் அனைவருக்கும் இந்த புனிதர்களுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இன்று இரவு 10 மணி முதல் நாளை விடியற் காலை 4:30 மணி வரை இரவு ஆராதனை நம்முடைய பேராலயத்தில் நடைபெறும். காலை 9 மணியிலிருந்து
வலு பாவ சிந்தனை கேட்கப்படும். நல்ல பாவ சிந்தனை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது மக்கள் பொது நன்மைக்கான சிறப்பு வகுப்புகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. பொது நன்மை வாங்க விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் திருமலுக்கு சான்றிதழை கொண்டு வந்து பதிவித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜூன் மாதம் 1 தேதி ஞாயிறன்று பொது நன்மை வழங்கப்படும். மே மாதம் மரியாதைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். எனவே ஒவ்வொரு நாளும் மாலையில் 5:30 மணிக்கு நற்கருணை ஆராதனை ஜெபமாலையை தொடர்ந்து திருப்பலி நம்முடைய பேராலயத்தில் நடைபெறும். ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் பணிகள் உடைமைகளை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டு வரும் பொருட்கள் மீது எப்போது வெளியேற்பாடு இருக்கும்படி உங்களை பரிபோடு கேட்டுக்கொள்கின்றோம். அறிவியல் ஆசிரியராக இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராம். நம்பிக்கை மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் இருந்து ஆதரவை தேடி மன்றாடுகள் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியை நீ அடைக்கலம் தருபவர் என் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகி நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமன் காத்து வைக்கிறேன். மனிதனாக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமென். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நோயாளர்களுக்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைமகன் இயேசு அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சிந்தி நிறைவாக கொடுக்க வேண்டி அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பார். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தார். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். இறை ஆசி பெற அனைவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த இறை சமூகத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக என்றும் அவரை பின்பற்றி அன்னைவர்களுடைய பாதுகாவலில் பயணித்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று.
அழகு அழகு என்ன அழகு அம்மா என்ன அழகு அழகு